ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது விசேஷித்தமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனத்திலே அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், என்னோடு கூட 1 கொரிந்தியர் 2:2 நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். I resolved to know nothing while I was with you except Jesus Christ and him crucified. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று பலவிதமான செய்திகளை கடந்த ஆண்டுகளிலே நாம் கேட்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய பாடுகள், அவர் பேசின வார்த்தைகள், இப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்கள் இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய தனி சிறப்பு என்ன? What is the uniqueness of the death of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அது தனிச்சிறப்பு வாய்ந்தது. அல்லேலூயா. இயேசுவை போல அந்த உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை. அவர் கன்னியின் வயிற்றிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை விசேஷித்தமானது, தனிச்சிறப்பு வாய்ந்தது. இயேசுவை போல அந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவருமே கிடையாது. இயேசு பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தார். பரிசுத்தமுள்ளவராக இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை போல அற்புதங்கள் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதே போல அவருடைய மரணமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த உலகத்திலே முழு உலகத்திலும் அனுதினமும் சுமார் 1.5 லட்சம் மக்கள் தினமும் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 1.5 lakh people are dying every day on an average. தினமும் மரிக்கிறாங்க. அதுல 25,000க்கு அதிகமான பேர் இந்தியாவில் மாத்திரம் தினமும் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது தனிச்சிறப்பு வாய்ந்தது. அல்லேலூயா. அது தன்னிகரற்ற ஒரு மரணம். Uniqueness of the death of Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து பல காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும் வேதத்திலே. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துடைய சில தனிச்சிறப்புகளை முதலாவது பொதுவாக சொல்லிவிட்டு 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அது நல்ல மனதிலே ஆழமாக நீங்கள் பதித்து வைப்பீர்கள் சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. It was predetermined and destined in eternity. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1:20 வெளிப்படுத்துகிற விசேஷம் 13:8 வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்டது இயேசுவுடைய மரணம். பல வசனங்களிலே இயேசு மனிதன் பாவம் செய்த உடனே ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். இன்னும் ஏசாயா 53 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் பழைய ஏற்பாட்டின் பல வசனங்களிலே முன்னறிவிக்கப்பட்டது. சுவிசேஷங்களிலே அது முக்கியத்துவம் வாய்ந்தது. It is prominent in the Gospels. சுவிசேஷங்களிலே முழு அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 89 அதிகாரங்கள் இருக்கிறது. அதிலே அதிகமான அதிகாரங்கள் கடைசி ஒரு வாரத்தின் செய்திகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறிலிருந்து அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய மரணமும் அதிகமாக பேசப்படாது. வாழ்க்கை பேச சொல்லி எழுதுவார்கள். எந்த பயோகிராஃபியை வாசித்து பாருங்க, ஒரு 300 பக்கம் இருந்துச்சுன்னா கடைசி ஒரு பக்கம் 2 பக்கம் தான் அவருடைய மரணத்தை குறித்து இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் 89 அதிகாரங்களிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து சொன்னாலும் 27 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவர் பட்ட பாடுகள், மரணம் இவைகளை குறித்து கடைசி ஒரு வார நிகழ்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்களிலே முக்கியத்துவமானது. மாத்திரமல்ல, நிருபங்களிலே முதன்மையாக வருகிறது. predominant in the epistles. எல்லா நிருபத்தை எழுதினவர்களும் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, யோவான் போன்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல,
பரலோகத்திலும் பாடப்படுகிற பாடுகளில் ஒன்று இயேசுவுடைய மரணம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 9 - 12 வரைக்கும் வாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு புது பாட்டை பாடினார்களாம் 10ஆம் வசனத்திலே. அது என்னவென்று சொன்னால், எல்லாரும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரே? அடிக்கப்பட்ட சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் என்ன? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமை ஐஸ்வரியம் ஞானம் பலன் கனம் மகிமை ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் இந்த பாட்டை நீங்களே வீட்டிலவே பாடுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீரே வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள you alone are worthy Lord. நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, நித்தியத்திலே முன்குறிக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்டது, சுவிசேஷங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்தது, நிருபங்களிலே முதன்மையாக காணப்படுகிறது, பரலோகத்திலே நிரந்தரமாக பாடப்படுகிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் கடந்த கால நித்தியத்திலிருந்து வருங்கால நித்தியம் வரைக்கும், from eternity past to eternity future, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. உலக சரித்திரத்திலே இது முக்கியத்துவம் வாய்ந்தது. சிலுவை முக்கியத்துவம் வாய்ந்தது. சிலுவையில இயேசு மரித்தார். எல்லாம் கவனிங்க. சிலுவையில இயேசு மாத்திரம்தான் மரிக்கவில்லை. சிலுவையிலே இயேசுதான் முதலாவது மரிக்கவில்லை. அவர் இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பாகவே அநேக ஆயிரக்கணக்கான மக்கள், சுமார் 30,000க்கு மேலானவர்கள் பாலஸ்தீனத்தில் மட்டுமே ரோமர்களால் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்தும் இயேசுவுடைய மரணத்துக்கு பிற்பாடும் அநேகர் சிலுவையில மரித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுடைய சிலுவை மரணம் அது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அவர் சர்வலோகத்தினுடைய பாவத்திற்காகவும் அவர் மரித்த கடவுளாக இருக்கிறார். 1 யோவான் 2:2 சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தவராக மரித்தார். மாத்திரமல்ல, இயேசுவுடைய மரணம் நடக்கும்போது 4 முக்கியமான நிகழ்வுகள் பினாமினன் உலகத்திலே நடந்தது. என்னவென்று சொன்னால், அது எந்த மரணத்திலும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாருமே பார்த்திருக்க முடியாது. அது என்னவென்று சொன்னால், மத்தேயுவில தான் எல்லாமே இருக்கிறது. 27:45 சொல்கிறது, இயேசு மரித்த பொழுது சிலுவையிலே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றான். பூமி எங்கும் மத்தியானம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Darkness came over the whole world. இயேசு பாலஸ்தீனத்திலே மரித்தார், எருசலேமிலே மரித்தார். ஆனால் பூமி எங்கும் அந்தகாரம் அந்த நேரத்தில் நிலவிற்று. மாத்திரமல்ல, இயேசு மரித்த பொழுது 27:51 வாசித்தீங்கன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை எங்கே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இது குறித்து நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, அந்தகாரம் இருந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. 52ஆம் வசனம் சொல்லுது, பூமி அதிர்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா. கண்மலைகள் பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறைகள் திறந்தது. அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தாங்களாம். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் விசேஷமான நிகழ்வுகள். இயேசு பிறந்த போது darkness, curtain was torn into two, earthquakes, dead people were raised. இதெல்லாம் இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்ல போகிற 3 காரியங்கள் முக்கியமானது. ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்திலே 3 எழுத்துக்கள் நமக்கு நல்ல மனசுல பதிக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். 3 V's. 3 வார்த்தைகள் வி என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிற வார்த்தைகள். அது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை அது தன்னிகரற்றதாக பிரித்து காட்டுகிறது. மற்ற எல்லா மரணத்தை காட்டிலும் இந்த இயேசுவின் மரணம் வித்தியாசமானது. ஏன்? நம்பர் 1, முதலாவதாக வாசியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். 17லிருந்து வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்வதற்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அந்த ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு.
அப்ப நம்பர் 1, the death of Jesus Christ was a voluntary death. அது தாமாகவே விரும்பி தம்மை ஒப்பு கொடுத்து மரித்தார். தாமாகவே விரும்பி ஒப்பு கொடுத்து மரித்தார். யாரும் இயேசுவை கம்பல் பண்ணல மரிப்பதற்கு. யாரும் அவரை கொலை செய்யவில்லை. இயேசுவே தாமாகவே ஒப்பு கொடுத்தார் மரிப்பதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். nobody forced him, nobody compelled him, nobody constrained him to die on the cross, but he himself voluntarily and willingly, அவர் தாமாகவே விரும்பி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் தாமாகவே முன்வந்து என் ஜீவனை எல்லாருக்காக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? மற்றவங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கு. இன்னைக்கு தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆட்கள் கம்மி. மற்றவர்களுக்காக he intentionally came to earth to die. இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கு காரணமே மரிப்பதற்காக. 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க, சிலுவை மரணத்தின் மூலமாக ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் பாவம் இல்லாதவர். அவர் மரிப்பதற்கு அவசியமே இல்லை. Death was not a necessity for him, but it was necessity for us. நமக்கு இயேசுவுடைய மரணம் தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க, சில வசனங்களை வாசிக்கிறேன். எப்படி பாருங்க, யார் அவரை பிடிக்கவும் முடியல, அவரே எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிறதுக்கு பல வசனங்கள் ஆதாரத்தோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்க யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே பிலாத்து வந்து ரோம அந்த சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான தலைவராக, ரோமன் ப்ரொக்யூரேட்டர், representing the mightiest power of the world, imperial Rome, அந்த அதிகாரி, அந்த தலைவர், அந்த ராஜா கேட்கிறாரு, பொந்தி பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய, உன்னை பிடிச்சி சிலுவையில் அறைய என்னால் முடியும் தெரியுமா? அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு யார் கேட்கிறா? Don't you know I have power to crucify? அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமோ, எனக்கு நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாதான், நானே உங்க கையில கொடுத்தாதான் நீ என்ன கொலை செய்ய முடியுமே தவிர யாரும் என் மேல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, சிலுவைக்கு அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி பேதுரு என்ன பண்றான்? பிடிக்க வந்தவங்கள காதை என்ன பண்றான்? ஒரே வெட்டா வெட்டிடுறான். மல்கூச காது 2 துண்டா போயிருது. இப்போ இயேசு சொல்றாரு, ஏன்பா பிடிக்க வந்தவன் வெட்டுற? பிடிச்சிட்டு போட்டோம், அவங்க வேலை வந்துருச்சு. அப்படி என்ன நான் காப்பாற்றிக்க தெரியும்னா என்ன காப்பாற்றிக்க தெரியாது? என்ன நான் பிதாவை வேண்டிக் கொண்டால், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53 சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்காக அனுப்ப அவர் மாட்டாரா? எனக்காக நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்றாரு, நான் எத்தனை முறை அவர்களோடு கூட நான் இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போலாம் நீங்க பிடிக்கல, இது உங்க வேலையாயிருச்சு, நானே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நானே ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஐ கேன் ஸ்டாப் திஸ் crucifixion. இந்த மரணத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியும், ஆனால் அதுக்காக நான் வரல, என்னையே ஒப்பு கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றதை பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சில பரிசேயர்கள் வந்து இயேசுட்ட சொல்றாங்க, இயேசுவே இயேசுவே இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடும் இயேசுவே. என்னது இன்று என்ன சொல்றாங்க? இவ்விடத்தை விட்டு போயிடும், ஏரோது உம்மை கொலை செய்ய, ஏரோது உம்மை பிடிக்க வகை தேடுறான், உனக்கு உம்மை கொலை பண்ணிடுவான், தயவு செய்து போயிடும் இயேசுவே அப்படிங்கிறாங்க. உடனே இயேசு சொல்றாரு, ஏய் அப்பா, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தணும், வியாதியுஸ்தர்களை சுகமாக்கணும், 3ஆம் நாளில் நிறைவடைவேன், அப்புறம் நானே போய் என்ன பண்றேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு போய் நரிகிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்னது? அந்த நரிகிட்ட போய் நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், நான் இன்றைக்கு என் மேலே யாரும் கைப்பட முடியாது, நாளைக்கு என் மேலே யாரும் கைப்பட முடியாது, அதுக்கு என் வேலை எல்லாம் முடியல, சில பிசாசுகள் போக வேண்டிய இருக்குது, சில வியாதிகள் சுகமாட வேண்டிய இருக்குது, அதுக்கப்புறம் நானே கொடுப்பேன்பா, அது வரைக்கும் யாரும் என் மேல கைப்பட முடியாதுங்கிறார். யோவான் 3:7-30 8:20 நீங்க வாசித்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்,
8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பிடிக்க வகை தேடினார்கள், அவரை பிடிக்க, ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவருடைய வேலை வராததுனால ஒருவனும் கை அப்படி 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. 8:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை, பிடிக்க முடியவில்லை. அவரை பிடிக்க முடியல. இப்போ யோவான் 18க்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க, அவருடைய வேலை வந்துருச்சு. பிடிக்க வரும்போது இயேசுவே என்ன தெரியுமா சொல்கிறாரு, யாரப்பா தேடுறீங்க அப்படிங்கிறாரு. யாரை தேடுறீங்க? அவங்களுக்கு தெரியல. இப்போ இயேசு பக்கத்தில் நிற்கிறாருன்னு 4ஆம் வசனத்தில் தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு யாரை தேடுகிறேன், அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அப்படியா, இயேசுவை தேடுறீங்க அப்படின்னு டபக்குன்னு ஓடி மறைஞ்சிக்கல. அவர் என்ன சொல்றாரு, நான் தான்ப்பா, நான் தான் இயேசு அப்படின்னு. அவன் டபா டபா அப்படி பின்னாடி வந்துட்டான். அவன் தப்புன்னு அவன் பின்னாடி வந்துட்டான். யாரை தேடுறீங்க? இயேசுவை. நான் தான் இயேசு, பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவர் ஒப்பு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதெல்லாம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், இயேசு தாமாகவே, ஹல்லேலூயா, அவர் சிலுவைகளை ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவைகளை தம்மை அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் அவரை அறைந்தார்கள். 9 மணிக்கு காலையில் அறைந்தார்கள். 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் உலகமெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. முதல் 3 வார்த்தைகளை அவர் முதல் 3 மணி நேரத்தில் பேசுகிறாரு. 12 மணிலேருந்து 3 வரைக்கும் ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. அந்த முடிவு நேரத்தில் 4 வார்த்தைகளை பேசுகிறாரு. அதில் கடைசி இயேசு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவரே ஒப்பு கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, அவரே ஒப்பு கொடுத்தார். இது ஒவ்வொரு யூதனும் படுக்கைக்கு போறதுக்குன்பாக சொல்லுகிற ஒரு ஜெபம். இது எங்க இருக்குன்னா, சங்கீதம் 31:3 வாசித்தீங்கன்னா அங்கே இருக்கிறது. சங்கீதம் 31:3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே, பிதாவேன்னு இருக்காதாங்க, இங்கே இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். 31:5 பிதாவே, என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இயேசு அந்த ஜெபத்தை அப்படி சொல்றாரு, பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை யார் ஒப்பு கொடுத்தா? இயேசுவே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ சாயங்காலம் வந்து பார்க்குறாங்க, சிலுவையில் அரைஞ்ச உடனே யாரும் சாக மாட்டாங்க. வந்து பார்த்தா எலும்பை முறிச்சு தான் கொல்லுவாங்க. ஆனால் எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அதை குறித்து திருக்கதரிசனம் சங்கீதம் 34 இருக்கிறது. அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. அப்போ எலும்பை முறிக்கிறதுக்காக வராங்க. அப்போ இயேசு ஏற்கனவே மரித்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஆவி அவரே ஒப்பு கொடுத்திருந்தார். யாரும் அவருடைய உயிர் எடுக்கல. அவர் ஈட்டினால் குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது. அதற்கு முன்பாகவே இயேசு அவர் மரித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 15:44 பிலாத்து ஆச்சரியப்படுறாரு, இவ்வளவு சீக்கிரமா இயேசு மரித்துட்டாரா, இவ்வளவு சீக்கிரமாக இயேசு மரித்து விட்டாரா என்று சொல்லி பிலாத்து ஆச்சரியப்பட்டு, எப்பா ஈஸியா சாக மாட்டாங்களே, வேதனத்தை என்னது, அவனுக்கு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே தொங்கிட்டு இருப்பானுங்களே. இயேசுவே ஒப்பு கொடுத்தாருங்க உயிரை. ஹல்லேலூயா. இயேசுவே ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, இயேசு அவர் எங்கே மரிப்பேன், எப்படி மரிப்பேன், எப்பொழுது மரிப்பேன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. Jesus had known from the beginning when, where and how he would die. அவருக்கு தெரியும். மத்தேயு 20:18 சொல்லியிருக்குது, எருசலேமுக்கு போவோம், அங்கே நான் மரிப்பேன்னு சொல்கிறாரு. எப்பொழுது நீங்கள் அங்கே சொன்னார்ல 3 நாள் ஒருத்தரும் 3 நாளைக்கு அப்புறம் தான் என் வேலையாக வரும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 26:1-2 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 நாளைக்கு பிற்பாடு பஸ்கா பண்டிகை வரும். அப்பொழுது மனுஷகுமாரன் என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்போ எப்போ அவர் மரிப்பேன் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவருடைய வேலை அவர் அறிந்திருந்தார். எப்படி மரிப்பேன் என்பதையும் அறிந்திருந்தார். சிலுவை மரணத்தின் மூலமாக. மத்தேயு 20:19 சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று அங்கே அவர் சொல்கிறார். அப்போ எப்பொழுது, எப்படி என்றெல்லாம், எங்கே, எல்லாவற்றையும் இயேசு அறிந்து அவர் தம்மையே விரும்பி ஒப்பு கொடுத்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு விரும்பி ஒப்பு கொடுத்தாரு? why did Jesus die voluntarily? ஒரே ஒரு காரணம் தான், உங்களுக்காக எனக்காக அவர் பாராட்டின அன்பு. ஹல்லேலூயா. The only reason was love. இயேசு நமக்காக
ஜீவனை கொடுத்ததுக்கு காரணம் நேசித்தபடினாலே. யோவான் 15:13 சொல்கிறது, தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு அன்பு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பு. There is no greater love a man has than he lay down his life for his friends என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடாக, அன்பின் சின்னம் தான் சிலுவை, அன்பினுடைய அடையாளம் தான் இயேசுவுடைய மரணம். இந்த உலகத்திலே அன்பின் சின்னம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஹார்ட் கிடையாது, அது சிலுவை தான். சிலுவை தான் இயேசுவுடைய அன்பின் உச்சகட்டமாக இருக்கிறது. அவர் ஆதி முதற்கொண்டாக நம்மளை அன்பு கூர்ந்தார், அநாதி சிநேகத்தால் நம்மை அன்பு கூர்ந்தார். ஆனால் அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு, the ultimate demonstration, the revelation of God's love was the cross of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. ரோமர் 5:8 அதான் பவுல் சொல்றாரு. ரோமர் 5:8 பவுல் இங்க என்ன சொல்கிறார்? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். அல்லேலூயா. நாம் பாவிகளாயிருக்கையிலே, while we were still sinners, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நல்லவனுக்காக ஒருவேளை சில மரிக்க ஒப்பு கொடுக்கலாம், ஆனால் பாவியாயிருந்த நம்மை நமக்காக அவர் தம்மையே விரும்பி தாமாக வாலண்டரியா என்ன பண்ணாரு? அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசுவுடைய மரணம் அப்படிப்பட்ட ஒரு மரணம். He did not have to die. அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But he died because he loves you. அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே அவர் உங்களுக்காக மரித்தார். செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, இந்த பூமியிலேயே நீங்க மாத்திரம் தான் ஒரே ஆளா இருந்தா கூட இயேசு உங்களுக்காக மரிச்சிருப்பார். ஹல்லேலூயா. If you are the only person on earth, Christ would have still suffered and died for you. அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. நீங்க தான் ஒரே ஒரு ஆளு. இந்த ஒரு ஆளுக்காக நான் வரணுமா பூமிக்கு? வந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். யூ ஆர் வெரி வேல்யூபிள் டு ஹிம். நீங்கள் அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். அப்போ முதலாவதாக தாமாகவே விரும்பி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். The death of Jesus was a voluntary death. அவர் தாமாகவே ஒப்பு கொடுத்து மரித்த மரணம் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். அப்போ முதலாவது இது என்னன்னா வாலண்டரி. எல்லாம் சொல்லுங்க, வாலண்டரி. இட் வாஸ் a voluntary death. அவரை யாரும் பிடித்து அவரே ஒப்பு கொடுத்தார். அதுக்கு நான் பல காரியங்களை சொன்னேன். யாருக்கும் அவர் மேல் அதிகாரம் இல்லை. அவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்க எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரெண்டாவதாக the second காரியம் என்ன சொன்னா, அவருடைய டெத் எப்படி யூனிக் அப்படின்னா, the death of Jesus Christ was vicarious death. vicarious death அப்படி என்று சொன்னால் நம்முடைய இடத்தில் நமக்காக மரித்தார். நாம் தான் அந்த இடத்துல மரித்திருக்க வேண்டும். The vicarious அப்படிங்கிற வார்த்தை it comes from the Latin word vicarious. அப்படின்னா substitute அப்படின்னு அர்த்தம். substituteனா நமக்கு பதிலாக, நாம் இருக்க வேண்டிய இடத்தில். இயேசுவுடைய மரணம் அவர் செய்த பாவத்திற்காக அல்ல, அவர் செய்த மீறுதலுக்காக அல்ல, நமக்காக. எல்லாம் சொல்லுங்க, நமக்காக, நமக்கு பதிலாக. நமக்கு பதிலாக நாம் இருக்க வேண்டிய, நம்ம தான் சிலுவையில் வச்சிருக்க அடைஞ்சிருக்கணும். உங்களை தான் சிலுவையில் வச்சு அரைஞ்சிருக்கணும். நீங்க செய்யாத பாவத்துக்கு அளவு இருக்கா? அவ்வளவு. வேதம் சொல்லுகிறது, பல வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமே செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று பிரசங்கி 7:20 சொல்கிறது. பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனுமே இல்லை என்று 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது. எல்லாரும் ஏகமாக கெட்டு போனார்கள் என்று சொல்லி சங்கீதம் 14:3 சொல்கிறது. எல்லாரும் 8:46 நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்தார்கள். நாம் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆனா பதிலாக 2 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:18 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக. எல்லாம் சொல்லுங்க, பதிலாக. அதான் சப்ஸ்டிடியூட். வைகாரியஸ்லி, பதிலாக, நமக்கு அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். பதிலாக, பதிலாக, சப்ஸ்டிடியூட்டாக, இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்
நமக்காக, நமக்கு பதிலாக. பவுல் அப்போஸ்தலன் அருமையாக சொல்றாரு கலாத்தியர் 2:20, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. ஹல்லேலூயா. என்னில் அன்பு கூர்ந்து, கலாத்தியர் 2:20, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. பவுல் அப்போஸ்தலன் ஏன் தெரியுமா சபையை துன்பப்படுத்தினான்? வைராக்கியம் உள்ளவன் தானவன். நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியம் உள்ளவன், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். ஏன் சபையை துன்பப்படுத்தினான்? சபை மக்களை துன்பப்படுத்தினான். சபையை ஏன் பாழாக்கி கொண்டிருந்தான் என்றால், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவே மெசியா என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசுதான் மெசியா என்று அவர்கள் பிரகடனம் பண்ணி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும், உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, உபாகமம் 21:23, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். மரத்திலே ஒரு மனுஷன் தூக்கப்பட்டு மரித்திருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு மோசையின் ஆகமம் சொல்லுது. அப்போ பவுலுக்கு ஒரே கோபம். மரத்திலே தூக்கப்பட்ட ஒரு மனுஷன், சபிக்கப்பட்ட மனுஷனை போய் இவர்கள் மேசியா என்று சொல்கிறார்கள், பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்கிறார்கள். இது துரோகம், இது பிளாஸ்பெமி, தூஷணம். புடிச்சு எல்லாத்தையும் அடி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிதான் அவன் துன்பப்படுத்தினான். ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் துன்பப்படுத்தினான். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கிறிஸ்து என்று சொல்லி, மேசியா என்று சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்களே, எவ்வளவு அநியாயம் அது அப்படின்னு சொல்லி தான் துன்பப்படுத்தினான். ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. தமஸ்கு ரோட்டில் இயேசு சந்தித்தார். அவனுடைய எண்ணத்தை மாற்றினார். அவனுக்கு புதிய வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் எழுதுகிறார், கலாத்தியர் 3:13 எழுதுகிறார், கிறிஸ்து அவர் சபிக்கப்பட்டவராக அவர் சிலுவையிலே தொங்கல, அவர் நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் கீழ்ப்படியாமையினால நான் சம்பாத்தி வைத்த எத்தனை சாபங்கள், அந்த சாபத்தை எல்லாம் என்னுடைய சாபத்தை தான் அவர் ஏற்றுக்கிட்டாரு. என்னுடைய சாபத்தை தான் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்றாரு கலாத்தியர் 3:13. 2 கொரிந்தியர் 5:21 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவமே இல்லாதவருங்க, பாவமே இல்லாதவர். பவுலுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. பாவமே இல்லாதவர், பாவம் அறியாதவர். அவர் எனக்காக பாவமானார். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். God made him who had no sin. அவர்கிட்ட பாவமே இல்லை. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். He knew no sin, he did no sin, he had no sin. அவரிடத்துல பாவம் இல்லை. 1 யோவான் 3:5, 2 கொரிந்தியர் 5:21, 1 பேதுரு 2:21, இந்த 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, எனக்காக பாவமானார். என்னுடைய பாவத்தை அவர் மேல அவருடைய எண்ணம் மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியது, Jesus did not die because he was a sinner or he was cursed. No, he took our curse upon him. He took our sins upon him. He took our sorrows upon him. நீங்க அற்புதமா ஏசாயா எழுதுறார், வாசிங்க. ஏசாயா 53, ஏசாயா 53 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய, என்ன சொல்லுங்க, நம்முடைய. 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடையங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை. அடுத்த 5ஆம் வசனத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. For us, for us, for us. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எசேக்கியேல் 18:3, 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும்.
ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா நான் மரிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். நீங்க மரிக்கணும், நான் மரிக்கணும், நாம் அந்த பாவத்திற்கான தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சொல்ல பார்க்கலாம், இயேசு அந்த பாவத்தை அவர் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, நீங்க வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வச்சிருந்தார். ஆனால் அது தற்காலிகம்தான். அது என்னன்னு சொன்னா, மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் அல்லவா, அப்போ அவனுக்கு அவன் சாவணும் இல்லை, பாவத்தை செஞ்சோன்னா சாவணும், அதான் நியமனம். ஆனால் ஆண்டவர் ஒரு பலிகளை வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? பலிகளை வச்சிருந்தார். இன் இஸ் இன்ஃபினிட் குட்னஸ் அண்ட் மர்சி, அவர் ஒரு சாக்ரிஃபிஷியல் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தார். என்னன்னா, ஒரு பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தை கொண்டு வரணும். என்ன செய்யணும்? ஒரு புல்லையோ ஒரு கோட்டையோ ஒரு இளங்காளையோ ஒரு ஆட்டையோ என்ன பண்ணோம், அவர் கொண்டு வர வேண்டும். நீங்கள் கொண்டு வந்து என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த மிருகத்தோடு தன்னை அவன் அடையாளப்படுத்தி கொண்டு ஆசாரியத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த மிருகத்தின் மேலே போட்டுருவான். தூக்கி என்ன பண்ணுவான்? டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எங்கே இருந்துங்க? நம்முடைய பாவத்தை எல்லாம் அந்த மிருகத்து மேலே போட்டுருவான். அந்த மிருகம் இப்போ பாவம் ஆயிடுச்சு. இந்த மிருகம் என்ன ஆயிடுச்சு? பாவம் செஞ்சாலும் யாரு? இவன். உங்க பேரை சொல்வான், நான் தான். அப்போ அங்க என்னாச்சு? மிருகத்தின் மேல என்ன பண்ணிருச்சு? அந்த பாவம் போயிடுச்சு. அந்த மிருகம் கொல்லப்பட்டது பலிபீடத்தில். The animal was killed and slain and sacrificed on the altar. அங்கே பலிபீடத்திலே அந்த ஆடு அடிக்கப்படுகிறது. எல்லாம் கவனிங்க, அந்த டெத் ஆஃப் தி அனிமல், அந்த மிருகத்தினுடைய மரணம் ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது. பாவத்துக்கு தண்டனை மரணம், பாவத்துக்கு தண்டனை மரணம். ஆனால் ஆண்டவர் ஒரு மாற்றை ஏற்படுத்தி வச்சிருந்தார். God in his mercy allowed a substitute. ஒரு மாற்றை, ஒரு பதிலாக ஒன்று மரிப்பதற்கு ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருந்தார். பாவம் ஒன்றும் இல்லாத வாய் பேசாத இன்னசென்ட் அனிமல் என்ன பண்ணுச்சு? மனுஷனுடைய பாவத்துக்காக அது பலியாச்சு. The animal's death was vicarious death, substitutionary death. It died for the sinner. பாவிக்காக அந்த என்ன பண்ணுச்சு? பலியாச்சு. இப்படி நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. ஒரு நாள் வந்தது. யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் கை காட்டி சொல்றான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்து விட்டாரு. ஹல்லேலூயா. Oh look, the lamb of God, the lamb of God, தேவ ஆட்டுக்குட்டி who takes away the sins of the entire world. Hallelujah. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பாவத்திற்காக மிருகத்தை செலுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ லோகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாருடைய பாவத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்காக நம்முடைய இடத்திலே, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 யோவான் 2:2 சூப்பரா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அங்கே எழுதுகிறார். 1 யோவான் 2:2 சர்வ லோகத்தின் பாவத்திற்காக வேகமா போடுங்க. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி is the atoning sacrifice for our sins, not only for ours. என்னுடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தினுடைய பாவத்திற்காகவும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிற. அவரால் சொல்லாமா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவர் நமக்காக நம்முடைய இடத்திலே அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யும் போது மரணம் அவசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இனி பிறக்க போகிற பிள்ளைக்கும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் பிறக்க போகிற எல்லாருக்காக இயேசு ஒரே தரம் எபிரேயர் 9 பவுல் எபிரேய ஆக்கியோர் எழுதுகிறாரே, ஒரே தரம் அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு எல்லாருக்குமான பரிகாரத்தை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நேரம் கடந்து போகிறது பாருங்க. அந்த டார்க்னஸ் பற்றி சொன்னல, அந்தகாரம். பூமி எங்க என்னாச்சு? அந்தகாரம். மத்தேயு 27:45 வாசிக்கிறோம். மத்தியானம் 12 3 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம். இந்த அந்தகாரம் எதை குறிக்கிற என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில்
அது கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய தீர்ப்பு. நீங்கள் ஆமோஸ் 5:18, ஆமோஸ் 8-9 வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் தண்டனையாக அந்தகாரத்தை, நீங்க எகிப்துல கூட 3 நாட்கள் இருள் இருந்துச்சாம், அந்தகாரம், அதெல்லாம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அப்ப பூமி எங்கும் அந்தகாரம் என்பது நம்ம எல்லாருடைய நியாய தீர்ப்பையும் கடவுள் இயேசு மேல வச்சிட்டார். ஹல்லேலூயா. நமக்காக இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். God is a just God. எப்படிங்க பாவம் செய்த மனுஷன் அவரை தள்ளி போட முடியும்? அப்படி தண்டனை கொடுக்கணும்ல. அதே சமயத்தில் அவர் அன்பா இருந்தனால உங்க தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாருங்க. உங்க தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் மேலே அந்த நியாய தீர்ப்பும் அவர் மேலே அந்த கோபாக்கினே வந்தது. ஆகவேதான் இயேசு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த நிமிடத்திலே உலகத்தின் முழு பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் மேலே சுமத்தப்பட்டது. On the cross he paid the penalty for all your sins and mine, that we might be acquitted by the Father, freed from guilt and punishment. தண்டனைக்கு நாம் தப்ப அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. முதலாவது, it was a voluntary death. அவர் தாமே விரும்பி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இரண்டாவதாக, it was a vicarious or substitutionary death. நாம் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். அவர் மரிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரணம், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக, நாம் இருக்கிற இடத்திலே நமக்கு பதிலாக அவர் மரித்தார். அதுதான் அவருடைய மரணத்தினுடைய இரண்டாவது தனிச்சிறப்பு. ஹல்லேலூயா. யாருமே மற்றவருடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தை சுமக்க முடியாது. இயேசு பாவம் இல்லாதவராய் வந்தபடினாலே அவர் தன்னுடைய சரீரத்தில் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்தார். ஹல்லேலூயா. சரி, மூணாவதாக வேகம் போய்கொண்டிருக்கிறது நேரம். அங்கே வாசிப்பீங்கன்னு சொன்னா, மூணாவதாக இயேசுவுடைய மரணம் எப்படி தனிச்சிறப்பு வாய்ந்தது? The death of Jesus Christ was a victorious death. Hallelujah. அது வெற்றி உள்ள மரணம். ஏன்னா இயேசு மாத்திரமே இந்த உலகத்திலே உயிரோடு எழும்பும்படியாக மரித்தார். ஹல்லேலூயா. உயிரோடு எழும்பும்படியாக மரித்தார். நீங்க இயேசு எங்கெல்லாம் நான் மரிப்பேன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் வேகமாக சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாடுபட்டு கொலைவின்பார், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்தில் அவைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்புவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உயிரோடு எழும்பும்படி மரித்த ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. His death was a victorious death because he died to rise again. அவர் மறுபடியும் எழும்பும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்தார். நல்லா கவனிங்க. அவர் மரித்த பொழுது பல காரியங்களை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஜெயித்தார்னா, பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. பாவத்தின் மேலே ஜெயம் கொண்டார். Cross signal the death of sin. பாவம் இந்த உலகத்திலே மரணத்தை கொண்டு வந்தது. பாவம் இந்த உலகத்திலே அழிவையும் ஆக்கினையும் கொண்டு வந்தது என்று ரோமர் 5:12 சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எல்லா பாவத்திற்கும் நிவர்த்தியை கொடுத்து விட்டது. ஹல்லேலூயா. எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து இயேசு அவர் தீர்த்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே ஒரு வார்த்தை சொன்னார். 6வது வார்த்தை முடிந்தது அப்படின்னார். என்ன சொன்னாரு? இதுக்கு முன்பாக எப்போ முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சிருஷ்டிப்பு எல்லாம் பண்ணோன்னே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஓய்ந்திருந்தாராம். என்னது? எல்லாவற்றையும் அழகாக சிருஷ்டித்துட்டு அவர் தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு முடிந்துச்சுங்க. The creation was over. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு.
2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் பிரச்சனையை கிளப்பிட்டான் நம்மால். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டான்? அங்கே சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்துட்டான். அப்போது கிரியேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு, அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகணும்ல. உங்களால் என்னையாலும் பாருங்க, அடுத்த வேலை அவர் வச்சிட்டோம், அடுத்த வேலையை முடிக்கணும்ல. அப்போ man sinned and God had to fix this problem also. இந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வை கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் யோவான் 19:30 இயேசு அங்கே சொல்றாரு, முடிந்தது அப்படின்னா சிலுவையிலே பாவத்தின் மேலே ஜெயமடித்தவராக அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் மரித்தார். ஹல்லேலூயா. மனுஷனே, ஹல்லேலூயா, உனக்கு மீட்பை கொடுக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பை கொடுக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் paid in full, பாவத்திற்கான பரிகாரம் முழுவதையும் நான் செலுத்திவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பாவத்திற்கான பரிகாரம் அனைத்தையும் ஆண்டவர் செலுத்திவிட்டார். அவர் கடனே படலை, ஆனால் நம்ம கடனை அவர் அடைச்சிட்டாருங்க. ஹல்லேலூயா. He paid a debt he did not owe. I owed a debt I could not pay. என்னால் அந்த பாவ கடனை தீர்க்க முடியாது. ஆகவே அவர் என்ன பண்ணிட்டார்? என் பாவ கடனை அவர் தீர்த்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை செய்து முடித்தவராக முடிந்தது என்று வெற்றி முழக்கத்தோடு முடிச்சார். ஹல்லேலூயா. ஐயோ முடிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லல, முடிந்தது. ஹல்லேலூயா. I am finished அப்படின்னு சொல்லல, it is finished. ஹல்லேலூயா. முடித்தார். மனிதனே, உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வை சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக மனுஷனுக்கும் கடவுளுக்கு இருந்த பிரிவினைக்கும் ஒரு முடிவினையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நான் சொன்னல 4 காரியம் நடந்துச்சு. ஒன்று அந்தகாரம், அடுத்ததாக தேவாலயத்தின் திரைச்சல் என்ன பண்ணிச்சான்? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 27ஆம் அதிகாரம் மத்தேயு 51ஆம் வசனத்தில் பாருங்க, கடவுளுக்கும் மனிதனுக்கும் அங்கே ஒரு பிளவு இருந்தது. தேவனை மனுஷன் சந்திக்க முடியாத, ஆண்டவரிடத்தில் நேரடியாக போக முடியாது. ஆனால் 1 தீமோத்தேயு 2:5 சொல்கிறது, அவரே நமக்காக மத்தியஸ்தராக வந்து ஹல்லேலூயா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணினார். இன்றைக்கு நேரடியாக தேவனை தொடர்பு கொள்வதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நம்ம எல்லாரும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:10 சொல்கிறது, நம்ம எல்லாரும் அவருடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து மரித்தார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலோசியர் 2:15 வேதம் சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே தோல்வி அடைந்தாரா, வெற்றி சிறந்தாரா? இயேசு வெற்றி சிறந்தார். அவருடைய எல்லா காரியத்தையும் அழிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார், அதை சிலுவையிலே முடித்தார். ஹல்லேலூயா. சத்துருடைய திட்டங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துருவாக இருக்கிறார், பல் பிடுங்கப்பட்ட சத்துருவாக இருக்கிறார். அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவனை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இரத்தத்தினாலே நாமும் பிசாசை ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்கிறது. எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, தமது மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு என்ன பண்ணிட்டாரா? அழிச்சிட்டாரா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பாருங்க, மரணத்தை இயேசு ஜெயித்தார், பிசாசை இயேசு ஜெயித்தார். அவருடைய மரணம் வெற்றி உள்ள மரணம். ஹல்லேலூயா. உயிரோடு எழும்பும்படியாக மரிச்சிருக்கார். இந்த உலகத்தில் யாரும் எப்பா நான் சாவ போகிறேன், நாளைக்கு 3 நாள் எந்திரிச்சுவேன் அப்படின்னா யாரும் நம்புவாங்க? யாரும் நம்ப வேண்டாங்க. உலகத்தில் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் சிலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாயினொரு விதவையுடைய மகனை எழுப்பியிருக்கிறார், எவ்விரு மகளை எழுப்பியிருக்கிறார், லாசருவை எழுப்பியிருக்கிறார். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரித்து போனார்கள்.
ஆனால் இயேசு சொல்றாரு வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever and ever என்று ஆண்டவர் சொல்றாரு. இயேசு மரித்த பொழுது அந்தகாரம், இயேசு மரித்த பொழுது திரைச்சேலை இரண்டாக கிழிந்தது. இயேசு மரித்த பொழுது மரித்தவர்களும் உயிரோடு எழும்பினார்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு நாளில் இயேசுவின் மரணத்தின் மூலமாக நாமும் உயிரோடு எழும்ப முடியும். அவர் நம்மையும் உயிரோடு எழுப்பும்படியாக மரணத்தை ஜெயித்தவராக இந்த உலகத்தில் இயேசு நமக்காக மரித்தார். சரி, அப்போ 3 காரியத்தின் நிமித்தமாக இயேசுடைய மரணம் வித்தியாசமானது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். It was a voluntary death. அவர் தாமாகவே விரும்பி தம்மை ஒப்புக் கொடுத்தார். யாரும் அவரை வந்து கட்டாயப்படுத்தவோ பிடித்து கொண்டு போகவே இல்லை. அவரே யாரை பார்த்துறீங்க? இயேசுவை. இந்தப்பா நான் வரேன், நான் அப்படியே அவன் பொத்து என்ன பண்ணுறான், ஒவ்வொன்று சொல்கிறான். தாமாகவே வாலண்டரிலி அண்ட் வில்லிங்லி he gave himself. ரெண்டாவதாக vicariously அவர் எப்படி மரித்தார்? நம்முடைய இடத்தில் நமக்கு பதிலாக நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அந்த பதிலாக சப்ஸ்டிடியூஷன், அது ரொம்ப முக்கியம். நாம் மரிக்க வேண்டும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எல்லாரும் பாவிகள். வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவிகள். ரோமர் 3:23 படி. ஆனால் மரிக்க வேண்டும் அல்லவா? ஆனால் நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற அவர் மரித்தார். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் முழு உலகத்தையின் பாவத்தை சுமந்தவராக மரித்தவர். ஹல்லேலூயா. It was a substitutionary vicarious. மூன்றாவதாக உயிரோடு எழும்பும்படியாக தான் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற மறுபடியும் சொன்னார், நான் எழுந்திருப்பேன். எழும்பினார். பாவத்தை ஜெயித்தார். முடிந்தது என்று சொன்னார். சத்துருடைய எல்லா விதமான அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு சாத்தானை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெயம் உள்ளவராக மரித்தார். அவருடைய மரணம் ஒரு ஜெயம் உள்ள ஒரு மரணம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, முழிக்கிறிய? அது அப்படியே நம்பணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? The death of Jesus Christ was sufficient for all, but it is efficient for only those who believe. இது எல்லாருக்கும் இயேசுவுடைய மரணம் போதுமானது. ஆனால் விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது கிரியை செய்யும். It was sufficient for all, but efficient only for those who believe. அது யாருடைய வாழ்க்கையில் இது கிரியை செய்யும் என்றால், பாருங்க, இந்த சிலுவை மரணம் அதை குறித்து பலவிதமான டைப்ஸ் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் உருவகங்கள் இருக்கின்றன. ஈசாக்கு பலிபீடத்தில் செலுத்தப்பட்டது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு காரியம். இன்னொன்று என்னன்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் பாம்பு கடிக்குது. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது? இவன் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் பாம்பெல்லாம் விட்டுட்டார். உள்ள பாளையத்தில் என்ன பண்ணிட்டாரு? பாம்பெல்லாம் விட்டு அவனை கட்டிச்சு. ஏன்னா சாவறான், செத்து விழுறான். அப்போ மோசே போய், ஆண்டவரே எல்லாம் செத்து விழுறானப்பா, இதாயும் செய்யுங்க அப்படின்னு மோசே போய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினானாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு 21:8 மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்து பிழைப்பான். அதை நோக்கி பார்த்து என்ன ஆண்டவரே, ஏதாவது மருந்து கொடுப்பீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கட்டளை போட்டு எல்லாத்தையும் சாவடிப்பீர்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஆளுக்கு ஒரு ஏதாவது கொடுத்து பாம்பை அடிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்பத்தை தூக்கி வச்சு அதை நோக்கி பார்க்கணுங்கிறீரே, இது என்னையா முட்டாள்தனமா இருக்குது? சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போனதுக்கு அது பைத்தியம். ஆனால் இயேசுடைய ஞானம் அங்கே விளங்குகிறது. நல்லா கவனிங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாரும், அங்கே இஸ்ரவேலுக்கு அநேக ஜனங்கள் செத்தார்களாம். அவன் செஞ்ச பாவத்துக்கு செத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை நோக்கி பார், பிழைப்பார். லுக் அண்ட் லீவ். அதை பார்த்து பிழைக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கடிச்சவனே ஐயோ ஆமா இங்க மருந்து கிடைக்குதான்னு ஓடி இருப்பீங்க. எல்லாரும் ஓடி போயிருப்பீங்க. பாம்பை கண்டு ஓடி போயிருப்பீங்க. ஆனா பாம்பு உங்களை துரத்திட்டு தான் வரும். பாம்பு என்ன பண்ணும்? பாம்பை விட்டுருமா உங்களை? துரத்திட்டு தான் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓடாத, எங்கேயும் நோக்கிப்பார். இதான் யோவான் சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள்.
பிழைப்பார்கள். இன்றைக்கு பாம்பின் விஷத்தை காட்டிலும் பயங்கரமான கொடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பாவத்தினுடைய விஷயம். The venom of sin is more deadly than the venom of snake. பாவத்தின் விஷம் தான் உலகத்திலே கொடுமையான ஒரு விஷயம். அதில் விடலைன்னா அன்னைக்கு சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைச்சாங்க. அங்கே போட்டுருக்கு பாருங்க, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னாகும் 21. ஆனால் bronze serpent, it was a foreshadow of the cross. அது சிலுவையினுடைய முன் ஒரு நிழலாக அது இருக்கிறது. நல்லா கவனிங்க, அதை நோக்கி பார்க்கணும்னா விசுவாசம் தேவை. விசுவாசம் இன்னும் கடிக்குது நோக்கி பாருன்னா, இப்போ ஒன்று பிரச்சனைனா அப்படி ஆஸ்பத்திரி போவீங்க, கட்டு போடுவீங்க, மருந்து போடுவீங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருப்பா பழைச்சிருவ. அதுக்கு எவ்வளோ விசுவாசம் தேவை தெரியுமா? அதுக்கு இப்போ சிலுவையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போதும் அந்த மரணத்தை விசுவாசி, அவராக ஒப்பு கொடுத்து உனக்காக மரித்தார் என்பதை விசுவாசி, உன்னுடைய பாவத்தை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசி. அது மாத்திரமல்ல, மரணத்தையும் பாவத்தையும் நரகத்தையும் அவர் சாத்தானையும் ஜெயித்து விட்டார் என்பதை விசுவாசி. நல்லா கவனிங்க, அந்த அந்த இடத்துல the serpent was nowhere or not at all connected to the tabernacle. அந்த அங்கே பலி செலுத்துவதையோ எந்த ஒரு காரியத்தோட தொடர்பு இல்லை அந்த காரியம். அதே போல் இன்னைக்கு எந்த விதமான பலிகளோ மனுஷனுடைய கிரியைகளோ மனுஷனை ரட்சிக்காது. நோக்கிப்பார் பிழைப்பாய். சிலுவை மரணத்தை விசுவாசத்தோடு நோக்கிப்பார், விசுவாசத்தோடு நோக்கிப்பார். ரோமர் 10:9-10 சொல்கிறது, அவர் எனக்காக மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்பதை என் இருதயத்திலே நான் விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு ஜெயம், விடுதலை, சுகம், அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அந்த சிலுவையை நீங்கள் விசுவாசித்தாலும் இருக்கலாம். நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் போதுமானது, எல்லாருக்கும் போதுமானது. மருந்து எல்லாருக்கும் போதுமானது. ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்றவங்களுக்கு தான் வேலை செய்யும், அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது கிரியை செய்யும். ஆகவே இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசின காரியம், த யூனிக்னஸ் ஆஃப் த டெத் ஆஃப் ஜீசஸ். இயேசுவுடைய மரணம் எப்படி வித்தியாசமானது என்றால், இந்த 3 காரியத்தையும் மற்ற எந்த ஒரு மரணத்தோடு ஒப்பிட முடியாது. இயேசு மாத்திரமே தாமாகவே மரித்தார், நம்மளுக்காக, நம்முடைய இடத்திலே நமக்கு பதிலாக மரித்தார், உயிரோடு எழும்பும்படியாக மரித்தார். எல்லாம் எழும்பியிருப்போமா?